ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் ரொம்ப உங்களுக்கு ஆதரவாகவே சார் பேசியிருப்பார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய புதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இதுக்கான நிதி இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஏன்னா 73 வருஷம் 75 வருஷத்தில் இந்த மாநிலத்தில் இருந்த மொத்த கடனை விட கூடுதலாக இவர்கள் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க இந்த 4 வருஷத்தில் மட்டுமே கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவருடைய அறிவிப்பிலும் அதுதான் இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 9,30,000 கோடி ரூபாயாக 2026 அது அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 100 ரூபாய் சமையல் எரிவாயுக்கான மானியம் குறைப்பேன்னு சொன்னாங்க, மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்பேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான அறிவிப்புகள் சம்பந்தமெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவரு கேட்டிருக்காரு. அதற்கு ஏதாவது பதில் இருக்கா? சரி சார், வணக்கம் சார். முதல்ல இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு மாண்பை ஒட்டிதான் இந்த பட்ஜெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம மனிதவள மேம்பாட்டை குறிச்சுதான் இந்த பட்ஜெட். இது எல்லா அடித்தட்ட மக்கள்ல இருந்து எல்லாருமே அதை யோசிக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பாவம், ஆனா அவரு கடந்த 10 ஆண்டுல விட்டுட்டு போனது 0.07% அவரு தன்னுடைய கடன்கள் எல்லாம் விட்டுட்டு போகும்போது, அதுல இருந்து 2021 அந்த கொரோனா 2வது அலையின் போதும் கூட அதை மீட்டெடுத்து கிட்டத்தட்ட 7.58% வரைக்கும் இழுத்து வச்சு இன்ன வரைக்கும் 8%க்கு மேல இந்த பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு அடித்தட்டத்துல இருந்து மேல கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறது அவர் யோசிக்கணும். அதுவும் இல்லாம அவரு சொன்ன விதத்தை ஒரு நிமிஷம் பார்க்கணும். அதாவது எடுப்புல அவர் சொன்னது எப்படி இப்படி எல்லாம் புதுவான திட்டங்கள் எல்லாம் நீங்க போட்டீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குறைகளா அதைய சொல்றாரு. அவரும் பார்த்தா வியப்போட தான் பாக்குறாரு. அவருக்கும் சரி, பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் சரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம 2 வகையில, அதுக்குதான் இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யாத ஒரு விஷயம். இந்த பொருளாதார இந்த நிதி அறிக்கைய ஒரு புக்கா ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்தா கூட இதை வச்சு அதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கோணத்துல பாக்குறதுக்காகவும். அதாவது இவ்வளவு நாள் ஒரு ஒரு அந்த அட்மாஸ்பியர், அதாவது விவசாயம் அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலை தகுந்தவாறு மட்டும்தான் நம்மளோட பொருளாதார நிர்ணயம் இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அதையும் தாண்டி சர்வீஸ், அதுக்கப்புறமா இன்னைக்கு தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் பேஸ்டுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தனால மட்டும்தான் இன்னைக்கு முன்னாடி பேசின சார் எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, 1 ட்ரில்லியன் எக்கானமி எல்லாம் தொடுவோம்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்குதான் சார் நம்ம பேசுறோம். இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறதே இந்த கடைசி இந்த 4 வருஷத்துலதான் நம்ம இதை பேசுறோம். அப்போ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமா எடுத்துட்டு போனது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். இதுல இன்னொரு விஷயம், பெண்களை பத்தியும் அவங்க நிறைய சொன்னாங்க. அதாவது பெண்கள் எல்லாம் ஒரு காலத்துல வெளியவே வர முடியாத ஒரு நிலையில தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பேசின ஒரு ஐயா சொன்னாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண் முனைவோர் உண்மையாகவே இந்திய அளவுல பாத்தீங்கன்னா 44% தமிழ்நாட்டில இருந்தா பெண் தொழில் முனைவோர் வந்திருக்கிறாங்க. அது தேசிய அளவுல எடுத்து பார்த்தா கூட 18% தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்களினுடைய அந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட 6,22,373 பெண்கள் தொழில் முனைவோரா இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காங்க இந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் அப்படின்னு சொன்னா, இதற்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக கிடைக்கப்பட்ட நிறைய சலுகைகள், பெண்களுக்கான அந்த உரிமைகள், அந்த பாதுகாப்பு இதெல்லாம் இருந்தனால மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ஜாஸ்தி பண்ணணும். ஒரு சின்ன குறுக்கீடு மட்டுங்க. அதாவது மகளிர் நலன் சார்ந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தற்போது வரை 4.76 லட்சம் மகளிர் திட்ட சுய உதவி குழுக்கள் இருக்குது. இதில் இணைந்திடாத மகளிர் மற்றும் விளிம்பு நிலை வாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் இந்த நிதியாண்டில் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. அதுவரை எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எதிர்வரக்கூடிய நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி அளவுக்கு கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு நிறைய கடன் வாங்கக்கூடிய இந்த குழுக்கள்ல வாங்குறவங்க எல்லாருமே இவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மூலமாகத்தான் வாங்குறாங்க. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த இத்தனை 1000 கோடி அப்படிங்கிறது இந்த இலக்கு எப்படி கவர்மெண்ட் நிர்ணயம் பண்றாங்க எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு வரையறைக்கு உட்பட்டதான் இல்லையா? அது சாதாரணமா எடுத்தோன்னே கடன் அப்படின்னு மட்டும் பேசக்கூடாது. ஒரு தனிநபருடைய ரெவென்யூ, ஒரு யூனியன் கவர்மெண்டோட ரெவென்யூ, அவங்களோட ஷேர்ஸ், அப்புறமா ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய ஷேர்ஸ், அதுக்கப்புறம் தான் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப எடுத்தோன்னே யாரும் கடனை கேட்டோன்னே எடுத்து எடுத்து குடுக்கறதெல்லாம் கிடையாது. உண்மைக்கு சொல்லப்போனா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கடன் வாங்கணும்னாலே நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது, ஒரு மாநில லெவல்ல அவங்க பண்ணணும் அப்படிங்கும்போது, அவங்களுக்குன்னு சொல்லி சில கிரைட்டீரியா, சில ஆக்ட் எல்லாம் இருக்கு. அத பொறுத்து நம்மளுடைய ஜிடிபியோட அந்த லெவல் வச்சு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 28% வரைக்கும் வாங்க முடியும். அதுல நம்ம இப்ப வந்து வெறும் 26% வரைக்கும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாம இந்த பட்ஜெட்ல கடன அடைக்கிறதுக்கான அந்த நிதி அறிக்கையும் சேர்ந்து தான் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் அங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஓகே. அது ஒரு விஷயம். ஓகே. இன்னொன்னு முதலீட்டாளர்கள பெருக்குறது தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாதாரண ஒரு அரசு பள்ளியில இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கள இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு அயர்லாந்து, நெதர்லாந்துலாம் போய் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தரத்த உயர்த்தி குடுத்துட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு முதலீட்டாளர்களே பாத்தீங்கன்னா, உண்மைக்கு சொல்லப்போனா இந்தியால எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி தேர்வு செஞ்சா, அது தமிழ்நாட்ட நோக்கி தான் அவங்கலாம் படையெடுத்து வராங்க. அப்போ இதன் மூலமாக நம்மளுடைய வருவாய நம்ம பெருக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு விஷயம் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்மளுக்கு ஒன்றிய அரசு நம்ம ஜிஎஸ்டி அந்த வரி பணம் கட்டுறதுல ரூ. 1க்கு 23 பைசா தான் திருப்பி குடுத்து 29 பைசா தான் திருப்பி குடுக்குறாங்க. ஆனா அதே பீகார், இல்ல யூபி அப்படின்லாம் போகும்போது அவங்களுடைய சதவீத விகிதம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வெறும் ஒரு 25% மட்டும் தான் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதியே வருது. அதுலயும் இப்ப வந்து 23, 22 கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா 78 கிட்டத்தட்ட 75, 78% நம்மளுடைய மாநில வருவாய மட்டுமே வச்சு இத்தனை கட்டமைப்பையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால இத செஞ்சு காமிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய தனிநபர்களுடைய வருவாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. மாநிலத்துல முதலீடு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் விவசாயம் அப்படிங்கிற அந்த ஒரு துறையை சார்ந்து மட்டும் நம்ம இல்லாம, ஓகே. அதை தாண்டி தொழில் முனைவோர், அப்புறமா தொழிற்சாலைகளை உருவாக்குறது, அதுக்கப்புறமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் கமிட்டியை நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் சார். ஓகே. இதன் மூலமா தான் நம்மளுடைய வருவாய்கள் ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்ப நாகநந்தினி, வந்து நீங்க இவர் சட்டமன்றத்தில் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரகுநாதன் சார் பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அவருடையது. அவரோட வியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அவரை நாங்கள் வர வச்சோம். அவர் பேசுனதுல இருந்த உண்மைகள் உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதுக்கான பதிலை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். சார் அந்த சிறு குறு தொழிலாளர்கள் அவங்களுக்கான அந்த விஷயத்த, அப்புறமா வந்து அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கணும், வேலைவாய்ப்பு கம்மியாயிடுச்சு, இந்த விஷயங்கள் தானே சார். இந்த சிறு குறு தொழில்களுக்கான அந்த மானியத்த நம்ம என்ன சைடு செய்ய முடியுமோ, தமிழ்நாட்டு சைடு அத செய்யறதுக்கான அந்த மின்சாரம் வரி விலக்காகட்டும், இல்ல அதுக்கான விஷயங்கள் ஆகட்டும், இது வந்து மாநில அரசு செஞ்சுட்டே தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்துல 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசுறாங்க, சிறு குறு தொழிலுக்கான வரி விகிதத்தை அதிகப்படுத்தினது அந்த ஒன்றிய அரசு. அத பார்த்து தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, பாண்டிச்சேரியில பெண்களுக்கு சம உரிமை இருக்கு. இங்கெல்லாம் இல்ல. சார் சொத்துல சம உரிமை குடுக்கணும்னு சொல்லி முதல் போராடி வாங்கி கொடுத்ததே தமிழ்நாடு தான். அதுலயும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதை தொடர்ந்து தான் பெண்களுக்கான வளர்ச்சி இவ்வளவு வந்துட்டு இருக்கு. அதாவது இவங்க வந்து வளர்ச்சி வந்துருச்சு. இன்னும் வேணும்னு சொன்னா அதற்கான முயற்சியும், அதற்கான ஏற்பாடுகளும் தான் இன்னைக்கு ஆயத்தமாயி செஞ்சுட்டே இருக்கு. கடந்த 10 ஆண்டுல எதுவுமே சரி செய்யல, எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது, இந்த 3, 4 ஆண்டுகள்ல இத்தனை விஷயம் நம்ம சாத்தியப்படுத்தி இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, வேலை வாய்ப்பு இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட காம்படேட் பண்ண முடியல. அப்படி எல்லாம் இல்ல சார். இன்னைக்கு உண்மையாலுமே ஏஐ டெக்னாலஜி நல்லாவே விரிவடைந்து வளர்ந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய வந்து இளைஞர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்க சொன்ன இந்த பாலிடெக்னிக், ஐஐடிக்கு எல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வருஷத்துல இருந்தே டாடா கன்சல்டிங்கோட சேர்ந்து கிட்டத்தட்ட 4000, 5000 கோடி லெவல்ல போட்டு அதற்கான ஒரு தொழில் அந்த மிஷனரிஸையும் கொண்டு வந்து சிலபஸ் எல்லாம் மேக் பண்ணி அதற்கான பயிற்சிகளுக்கும் மாணவர்களுக்கு கொண்டு போய் நம்ம செலுத்திட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியா லெவல்ல ஜிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த குளோபல் கேப்பபிள் சென்டர், அந்த எம்என்சி கம்பெனியோட பேக்கப் ஆபீசர்ஸ் வந்து இந்தியால எந்த மாநிலத்தையும் தேர்வு செய்யாம டைரக்டா தமிழ்நாடு தேர்வு செஞ்சுட்டு வராங்கன்னு சொன்னா, அதன் மூலமா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1200 குழந்தைங்களுக்கு, அதாவது மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அது தமிழ்நாடு லெவல்ல கிட்டத்தட்ட 20%. இந்திய தேசிய லெவல்ல விட அது வந்து அதிகமா தான் நம்ம இன்னைக்கு போயிட்டே இருக்கோம். அதாவது நம்ம ஒரு விஷயம் இப்ப
இன்னொன்னு சொன்னாங்க, ட்ரம்ப் வந்து இப்படி எல்லாம் விலைவாசி அதிகம் பண்ணிட்டாரு. அதான் ஒன்றிய நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போய் தான் ட்ரம்ப் கூட கை கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. அவரு போய் கேட்கலாம், ஏன் இப்படி பண்றீங்க, நம்மளுக்கான விஷயத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இதுவரைக்கும் ஒரு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி நிதி கூட கிடைக்காம இத்தனை விஷயம் நம்மளுக்கான அந்த ஜிஎஸ்டி வரி வகுப்பு கரெக்டா ஒன்றிய அரசுல இருந்து கிடைக்காம இத்தனை விஷயத்தையும் ஆயத்தம் பண்ணி தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஓகே. இல்லாம இது எங்களுக்கு மனசு சங்கடமா இருக்கு, இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, நிறைய வந்து இந்த மாதிரி படிப்புகளுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எப்படி தெரியுமா சார் இருக்கு? ஐடி, சாஃப்ட்வேர், அதே மாதிரி ஆர்கான்சோ, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல், டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸிங் இந்த சார்ந்து அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய அந்த பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது அந்த தட்பவெப்ப கால சூழ்நிலைக்காக இருந்த விவசாயத்தை தாண்டி அதுக்கப்புறமா இன்னைக்கு சர்வீஸ் பேஸ் அதே மாதிரி தொழிற்சாலைகளை சார்ந்துதான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே. இதற்கான நிதி பகிர்வெல்லாம் இருக்கு. ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி உள்ள வரும்போது 2வது கொரோனா அலை இருந்துச்சு. அப்போ 4000 ரூபாய் இவர் கொடுப்பாரா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா சொன்ன மாதிரி அனைத்து குடும்பத்துக்கும் கொடுத்து முடிச்சாரு. அதே ஓகே. மாதிரி மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கும்போது அதையும் இழிவா தான் பேசினாங்க. அதையும் சாதிச்சு காமிச்சவர் தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். சரி. ஆக இதற்கான எல்லா நிதி பகிர்வும் குறிப்பிடத்தக்கது. அதாவது சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போல அந்த கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலம் மாதிரி இல்ல. சரி. இந்த ஒன்றிய அமைச்சர் கூட இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்களே, அவங்க சரி. கிட்ட போய் கேளுங்க, இது எதுக்கு பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் எந்த விதமான கோடும் பண்ண கிடையாது. ஆனா தொகைகளை கரெக்டா கோட் பண்ணி இந்தந்த செலவு இதுக்கு போகும்னு சொல்லி சரி. கரெக்டா செஞ்சிருக்காங்க. இது ஓகே. ஒரு சிலருக்கு வேணா காழ்ப்புணர்ச்சி கொடுக்கிற மாதிரியான பட்ஜெட்டா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது நிறைவான பட்ஜெட்டா தான் இருக்கும். ஆக நல்லது செய்யறத குறை சொல்றதுக்கு தான் இத்தனை பேர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி. ஆனா இதற்கான விஷயம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒன்றியத்துல இருந்து தொடங்குது. அங்கிருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் போராடிதான் இன்னைக்கு இங்க பெற சரி. வேண்டியதா இருக்கு. அதை நம்ம பெற்றுட்டும் இருக்கோம். நல்லது. அதனாலதான் இவ்வளவு தைரியமா நம்மளால பேசவும் முடியுது அப்படிங்கிறது தான் நல்லதுங்க. சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி.